தங்களுடைய நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என கூறி தம்பதிகள் குடும்பத்துடன் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்கும் என்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், விவரம். வணக்கம். என்னுடைய நிலத்தை மீட்டு தர வேண்டும் என கூறி தம்பதியர்கள் குடும்பத்துடன் இன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்து தரையில் புரண்டு அழுத சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சேகர். பூ தொழில் செய்து வரும் இவருக்கு சொந்தமாக செங்காடு கிராமத்தில் 2.5 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்நிலையில் பூ வியாபாரி சேகர், தட்சிணாமூர்த்தி, தங்கவேல் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் குமரேசன் ஆகியோர் ஏற்பாட்டில் நிலத்தை அடமானம் வைத்து பணம் பெற சென்றுள்ளனர். அப்போது ரூபாய் 14 லட்சம் கொடுத்துவிட்டு நிலத்தை அடமான ரிஜிஸ்டர் செய்து கூறிவிட்டு சேகரை ஏமாற்றி பொது அதிகாரம் ஆவணம் பதிவு செய்து கொண்ட தங்கவேல் என்பவர் சேகருக்கு தெரியாமல் அதனை விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தை அறிந்த சேகர் தான் பெற்ற 14 லட்சம் ரூபாயை தங்கவேலிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய அசல் ஆவணங்களை கேட்டுள்ளார். ஆனால் தங்கவேலு, தட்சிணாமூர்த்தி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் குமரேசன் ஆகியோர் ஆவணத்தை ஒப்படைத்ததாக கடந்த 8 மாதங்களாக அவரை ஏமாற்றி வந்துள்ளதாக தெரிகிறது. மேலும் இது குறித்து சேகர் பலமுறை அதிகாரிகள் சென்று புகார் மனு அளித்தும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சேகர் மற்றும் மனைவி இன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு வருகை தந்து தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை இருவரும் உடலில் மேலே ஊற்றிக்கொண்டு தீர்க்க முயற்சி செய்தனர். அப்போது ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உடனடியாக விரைந்து சென்று மண்ணெண்ணெயை கைப்பற்றி இருவர் மீதும் தண்ணீரை ஊற்றி இந்த சம்பவத்தை குறித்து இது பண்ணனர். ஆனாலும் இருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களுக்கு நீதி வேண்டும் தரையில் அழுதபடி புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட தம்பதிகளை அழைத்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.